வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சிக்காக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, ஒரு ஊரில் 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 பேரில் ஒரு 10 பேர், அதாவது 100ல் ஒருவர் தான் பொதுவான கூட்டங்களிலே, அறிவு சார்ந்த கூட்டங்களில் கலந்து கொள்ள முடியுமா? எப்படி? ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா, அங்கே பேச்ச யாராவது ஒரு ஆள் பேசுறாருன்னு சொன்னா, அந்த பேச்சை கேட்பதற்கு 100ல் ஒருவருக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. அவர்களால் தான் அங்கே செல்ல முடியும் என்று நான் சொல்லவில்லை. அவ்வை கிழவி சொல்லி இருக்கின்றால் நமக்கு. ஆர்த்த சபை 101. இந்த சபைகளிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு 100ல் ஒருவருக்குத்தான் இருக்கு என்று அவ்வை சொல்கின்றாள். இது எந்த வகையில் இது சரியாகும் என்பதை நீங்கள் உற்று நோக்கினால், நிறைய பேர் கலந்துக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா, அதிலே ஆர்வத்தோடு அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து செல்கின்றவர்கள் தான் கணக்கு. வலுக்கட்டாயமா 500 ரூபாய் கொடுத்து கூட்டம் சேர்ப்பது கூட்டம் அல்ல. அவர்களாகவே விரும்பி வருகின்றார்கள் என்றால், அந்த விரும்பி வருகின்றவர்களில் 100ல் ஒருவர் தான் அப்படி வருவார்கள். இன்னைக்கெல்லாம் பெருங்கூட்டம் சேர்க்கிறார்கள் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க, கோட்டர் கொடுக்குறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க. ஆகவே அந்த கூட்டம் கூடுகிறது. ஆனால் தானாக உணர்ந்து அந்த கூட்டத்தில் என்ன பேசுகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு செல்கின்றவர்கள் 100ல் ஒருவர் தான் இருப்பார்கள். இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும். ஏனென்றால் அவ்வை கிழவி சும்மா சாதாரண கிழவி இல்லை. அவள் ஒரு உயர்ந்த பாடல்களை எல்லாம் இந்த உலகிற்கு விட்டு சென்றாள். அவள் காலத்திலும் அந்த பாடல் வெற்றி பெற்றிருக்கின்றன, இந்த காலத்திலும் வெற்றி பெறுகின்றன, எதிர்காலத்திலும் வெற்றி பெறும். அவ்வளவு அழகான பாடல்களை எல்லாம் நமக்கு படிப்பினையாக தந்துவிட்டு போயிருக்கின்றாள். ஆகவேதான் ஆர்த்த சபை 100ல் 101. 1000ல் ஒன்றாம் புலவர். அடுத்த வரிய பாருங்க, 1000ல் ஒருவராம் புலவர். அதாவது 100ல் ஒருவர் இருந்தாங்க, ஆனால் 1000ல் ஒருவர் தான் புலவர் என்று சொல்றார். புலவர் என்றால் கவிஞர்கள். கவிஞர்கள் இன்னைக்கெல்லாம் தெரு தெருவா கவிஞர் இருக்கிறான், முக்குக்கு முக்கு கவிஞர் இருக்கிறான், எதுக்கெடுத்தாலும் நான் கவிஞர்னு சொல்றான். ஆனால் அவ்வை கிழவி என்ன சொல்கிறாள்? 1000ல் ஒருவருக்குத்தான் அந்த வாய்ப்பு, கவிதை எழுதுகின்ற வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார். இது சரியாகுமா? நான் நிறைய கவிஞர்களை பார்க்கிறோம் இல்லையா? ஆகவே நான் ஒரு நாள் நானும் என்னுடைய ஒரு நண்பரும் ஒரு கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தோம். அந்த கூட்டத்தில் 2 பேரும் பக்கத்தில் இருந்தோம். அப்போ அங்கே மேடையில் ஒரு ஆள் கவிதை வாசித்தார். உடனே இவர் சொன்னார், இவெல்லாம் ஒரு கவிஞன்னு சொல்கிறான் பாருங்க, கவிதை புரியுதா நமக்கு என்று அவர் நக்கல் அடித்தார். நானும் சொன்னேன், நானும் சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேன், இவனெல்லாம் கவிஞன்ட்டு அலைகிறானுவன் அப்படின்னு நான் சொல்லி அந்த கவிதையை அவருக்கு சொன்னேன். சொன்னவனே, இதெல்லாம் கவிதையா? இதை கூட எழுதுறானுங்களா? கிறுக்கு பயில்களா இருக்கானுங்களா ஐயா? எதுக்கு எடுத்தாலும் கவிஞன்னு போட்டுக்கிறான், எதையாவது எழுதிட்டு நம்ம கழுத்தை அறுக்கானுவன்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், இதை எழுதினது யாரு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நீங்க தான். அந்த ஆதாரத்தை காட்டினேன். நானா? ஆமாம், நீங்கள் தான். கொஞ்ச நாளைக்கு முந்தி நம்ம அந்த பேப்பரில் வாரந்தோறும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பகுதியில் உங்கள் கவிதை வந்தது, இதுதான் நீங்கள் எழுதின கவிதை தான் என்று சொன்ன உடனே அவர் அன்னையிலிருந்து கவிதை எழுத விட்டுட்டார். ஏனென்றால் இன்றைக்கு கவிதைகள் குவிந்து வருகின்றன. ஆனால் என்ன எழுதுகிறோம், எதை சொல்கிறோம், எது மக்களுக்கு உதவியாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரியாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் கவிதை என்கின்ற பேரிலே எழுதி குவித்து விடுகிறார்கள். அது பிரசுரமாகிறது, அல்லது சொந்தமாகவே கவிதை நூல் என்று வெளியிடுகிறார்கள். இப்படியெல்லாம் இருந்தால் அவர்கள் புலவர்கள் அல்ல என்பதை அவ்வை கிழவி சொன்னாள். 1000ல் ஒருவன் தான் புலவனாக முடியும் என்று. சரியா? அப்ப அடுத்த வரி என்ன சொன்னார்? வார்த்தை 16,000 ஒருவர் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை 16,000ல் ஒருவர் என்று சொன்னால், சொல்லுகின்ற வகையறிந்து சொல்லுகின்ற வார்த்தைகளை சொல்லுகின்றவர்கள். இந்த அவர் யாருன்னா பேச்சாளர்கள். இந்த மேடைகள் எல்லாம் மைக்கை பிடிச்சு பேசுறாங்கல்ல, இவர்கள் எத்தனை பேர்? 16,000ல் ஒருவர் தான் இருக்க முடியும்
அப்படியா இருக்கிறாங்க? ஊருக்கு ஊரு மேடைக்கு மேடை பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்களே என்று சொன்னால் எதை பேச வேண்டும் என்பதை விட எதை பேசக்கூடாது என்பது தெரிந்து, எதை பேசினால் மக்களுக்கு புரியும் என்பதை அறிந்து, எதை எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரிந்து, எதையாவது தெரிந்து வைத்து அதை கற்பனை மூலம் மிகைப்படுத்தி அதை மக்களுக்கு சொல்லுகின்ற அற்புதமான பேச்சாளர்கள் தான் இந்த 16,000-ல் ஒருவர். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? யார் எடுத்தாலும் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசுகின்றவர்கள் எல்லாம் பேச்சாளர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவ்வை அதை சொல்லவில்லை. 16,000-ல் ஒருவர்தான் உண்மையான பேச்சாளராக இருக்க முடியும் என்று அவ்வை கிழவி நமக்கு அடித்து சொல்கிறார். அடுத்து கோடியில் ஒருவர் என்று சொல்கிறார். எது? பூத்த மலர் தாமரை தாதா கோடியில் ஒருவர் என்று இந்த கடைசி வரியை சொல்கிறார். இந்த தாதா கோடியில் ஒருவர் என்று சொல்கிறாரே, இந்த தெருவுக்கு தெருவு தாதாவா இருக்கிறான். அதுவும் சாயங்கால நேரத்தில் ஒரு கோட்டர் அடிச்சுட்டு அவன் தாதாவாயிடுறான். இவன்லாம் தாதா இல்லை, இவனுக்கு பேர் வேற. ஆனால் தாதா என்று சொன்னால் அவன் கொடை வள்ளல். அப்ப கொடை வள்ளல் என்று சொன்னா கூட இந்த தமிழ்நாட்டிலே எத்தனையோ கோடி கொடை வள்ளல்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ பேர்கள் கொடுக்கின்றார்களே. ஆனால் இவர் கோடியில் ஒருவர் என்றால் கிட்டத்தட்ட 12 கோடி மக்கள் இருக்கின்ற தமிழகத்தில் 12 பேர் தானே இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர்கள் கொடை வள்ளல் என்று பெயரை போட்டுக்கிறாங்களே என்று கேட்கலாம். ஆனால் அது வள்ளல் அல்ல, அது வள்ளல் தன்மை அல்ல. உன்னுடைய சொந்த பணத்தில் நீ கோடி கோடியாக லஞ்சமாக சம்பாதித்து அல்லது அநியாயமாக சம்பாதித்து கடைசியில் திருப்பதிக்கு சென்று அங்கே ஒரு 5 கோடி ரூபாயை போட்டால் நீ வள்ளல் அல்ல. உன்னுடைய சொந்த பணத்திலே சம்பாதித்து உனக்கு போக மீதியை எடுத்து கொடுக்க வேண்டும். கேட்பவருக்கு இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்த பிறகு அதை பற்றி சிந்திக்க கூடாது. ஒருவேளை மறுபடியும் வந்தாலும் நீ மனங்கோணாமல் மறுபடியும் உதவியை செய்ய வேண்டும். அப்படி உதவியை செய்கின்ற ஒரு மனதுடையவன் தான் வள்ளலாக முடியும். அவன்தான் தாதா. அப்படிப்பட்ட தாதா உலகத்திலே கோடியில் ஒருவன் தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்முடைய அவ்வை கிழவி அடித்து சொல்கிறார். அப்படி அடித்து சொல்கிறாள் என்று சொன்னால் எனக்கு அன்றைக்கு அவ்வை கிழவி காலத்திலே இந்த கவிதைகள் பிரபலமாகிவிட்டன. அன்றைக்கு அதில் உள்ள நியாயங்கள் நமக்கு படிப்பினையாக இருந்தன. இன்றைக்கும் அவ்வை கிழவியினுடைய பாட்டின் நமக்கு பாட்டு படிப்பினையாக இருக்கிறது. அதனுடைய வழிமுறைகளை எல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு நாம் அதன்படி நடந்தால் நாம் ஒரு நியாயவாதியாக இருக்க முடியும். ஆகவே அவ்வை பாட்டி சொல்கின்ற பாடல்கள் அத்தனையும் அறம் சார்ந்த பாடல்கள் தான். அவ்வை பாட்டியினுடைய பாடல்களை படித்து நாமும் மகிழ்வோம், சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லி மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.